வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாள் 27, எபிசோட் 28 அண்ட் நவம்பர் 1. சனிக்கிழமை எபிசோட் எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டே வந்து விஜய் சேதுபதி ஒரு ஸ்பீக்கரோடு வராங்க. அண்ட் திட்டு வாங்காத ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய லெவலான ஒரு என்ன சொல்கிறது ப்ரொமோலாம் பார்த்தோம் இல்லையா, அதனால் செம்ம திட்டு ஹவுஸ்மேட்ஸ் வாங்க போகிறாங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சிச்சுங்க. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அண்ட் கழுத்தில் உள்ள செயினாக இருக்கட்டும், அண்ட் அந்த கூலர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. அண்ட் எனக்கு 400 ரவுடி தான் அந்த மாதிரி படம்லாம் ஞாபகம் வந்துச்சு. அது ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் சூப்பராக இருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஸ்பீக்கரில் வந்து என்னென்னா மெயினாக வந்து எல்லோரும் கத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதை பற்றி ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடுது. அண்ட் எல்லோரும் கத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, வாங்க என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிகழ்வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகர் அண்ட் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே நாமினேஷனுக்கு பயப்படுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அண்ட் கம்ருதீன் அண்ட் பாரு வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, இனிமேல் நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நோ ப்ளே வித் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அண்ட் உன்னை பற்றி நான் பேசவே மாட்டேன், என்னை பற்றி நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொல்கிறாங்க. அண்ட் 2 பேரும் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது விஜய் சேதுபதி வந்து வீட்டுக்குள்ளே போகலாம், இவ்வளோ தான் நடந்தது. வாழைக்கிழமை வரைக்கும் திருந்துவாங்க அப்படின்னு நினச்சோம், திருந்தலை. வெள்ளிக்கிழமை ஒரு நாள்லையா திருந்திட போகிறாங்க, அதுவும் திருந்தலை. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கரை வச்சு கத்தி பேசுகிறாங்க. கத்தி பேசுகிறது வந்து செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்படி கத்திக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன பாரு கேட்குதா, ரம்யா கேட்குதா, திவாகர் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஷோவை பார்க்க முடியலங்க. எல்லோரும் வந்து டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்கங்க. என்னங்க நடக்குது, இப்படியா எல்லோரும் லபன்னு கத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாரு கிட்ட வந்து ஏன் கத்துறீங்க அப்படின்னும் போது, நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன்னும் போது, ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறீங்களா, இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் அமைதியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து திவாகருக்கு கேட்டாங்க பாருங்கள், செம்ம கேள்விங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன திவாகர், ஏதோ தகுதி தராதரம் இதெல்லாம் பார்த்து பேசுகிறீங்க போல இருக்குது, தராதரம் மீட்டர் எதுவும் வச்சுருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்தும் பேசுகிறாங்க. அப்படியா, மற்றவங்களோட தராதரத்தை நிர்ணயிக்க நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரீல்ஸ் மட்டும் பண்ண வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து நல்ல விளக்கமாக சொல்லணும், இல்லைனா அவருக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் பண்ணும்போது யாருன்னா ஏதாவது சொன்னாங்கன்னா முதல்ல கேளுங்க, மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. நல்லா ஆர்கியூ பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே, ஆனால் முதல்ல கேட்கணும்ல, கருத்து அப்போ தானே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு செம்ம ரைடுங்க. அடுத்து அப்படியே கேமரா எஃப்ஜே பக்கம் போக, அது என்ன எஃப்ஜே, நாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்படி தான் பேச போகிறீங்கன்னா தாராளமாக வெளியே வந்துடுங்க, எதுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. அடுத்து கலைக்கிட்ட வந்துட்டு, இத்தனை சீசனில் நாங்கள் இவ்வளோ பீப்பு போட்டதே இல்லை, நீங்கள் என்ன பீப்புக்கு சிரிக்கிறீங்க கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியே எனக்கே வந்து பதறிடுச்சுங்க. அண்ட் எங்கெல்லாமோ போயிட்டு வந்தேன் சொன்னீங்க, இதான் புரிஞ்சுக்கிட்டதா கலை அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து பயங்கரமாக அப்படியே டபால்னு இருந்துச்சு. அண்ட் சபரிக்கிட்ட வந்து தொண்டை ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஓகேண்ணே அப்படிங்கிறாங்க. இன்னும் கத்த வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. அடுத்து ரம்யா கிட்ட கேட்குறாங்க, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, சண்டை வந்தால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளுன்னு பந்தா பண்ணுறீங்கள, வெளியிலேயே உங்களை பற்றி யாருன்னு நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் வந்து தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க, ரொம்ப அப்செட். அடுத்து பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர், பாரு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரம்யா வந்து அழுதுட்ருக்காங்க. அண்ட் கெட்ட வார்த்தை பேசுகிறத வச்சு சொல்லிவிட்டு இந்த வார்த்தை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கலை வந்து சிரிக்கிறாங்க. அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனி அண்ட் சபரி இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது பிரேக்குக்கு அப்புறம். அது என்னென்னா, நீங்கள் அன்பு பாசம் அப்படி இப்படின்னு இருக்கீங்கல்ல, வாங்க வேணால் செலவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிரேக்குக்கு அப்புறம் கலையை திரும்ப கூப்பிட்டுட்டு, அது எப்படிங்க கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்னு சொல்கிறேன் சிரிக்கிறீங்க, திட்டுறேன் சிரிக்கிறீங்க, திரும்பவும் வந்து அதை ரியலைஸ் பண்ணுற மாதிரியே இல்லை, இது என்ன அர்த்தம், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திரும்பவும் கலையை வந்து திட்டுறாங்க. அடுத்து பாரு கிட்ட சொல்கிறாங்க, பாரு உங்களுக்கு ஷார்ப் மைண்ட் இருக்குது, ஆனால் உங்களுக்கு நீங்களே அகென்ஸ்டாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் பிரவீன் கிட்ட வந்து திவாகர் ரீல்ஸ் பண்ணுறது வந்து எல்லாரும் கிட்ஸ் ஷோ, பேர் பாடியில் இருக்கிறது, நோ யூனிஃபார்ம் இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க, ஷர்ட் இல்லாமல் வேறு யாருமே இல்லையா அப்படின்னும் போது எஃப்ஜே, கம்ருதீன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாமே நடந்துச்சு தானே, இவங்க எல்லாருமே வந்து ஷர்ட் இல்லாமலாம் இருந்திருக்காங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகர் ரீல்ஸ் பண்ணுறதுல அப்படி என்ன ப்ராப்ளம், பின்னாடியிலேருந்து
ஏன் கிண்டல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்தால் ப்ரொஃபஷன், உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ரைடுங்க. அடுத்தது வந்து வினோத்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் ஃபேமஸ் நீங்களாம், நான் 20 வருஷம் ஃபேமஸ் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, இப்படி பண்ணலாமா சார், நீங்கள் உங்கள் திறமையை இப்படி வந்து யூஸ் பண்ணலாமா, சாரிலாம் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா வினோத் வந்து சாரி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது கனிக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, மற்றவங்க ஷர்ட் போடலன்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, வேறு யாரும் ஷர்ட்டே போடலன்னும் போது, சபரி கம்ருதீன்லாம் வந்து போடல அப்படின்னும்போது, அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்னும்போது, அவங்கக்கிட்ட வந்து உரிமையில் நான் வந்து உள்ளே ஃபாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் திவாகர் கிட்ட வந்து அப்படி இல்லாததுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எல்லாரையும் சமமாக நடத்துங்க கனி, ஆல் ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து திவாகர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட், எதை பேசுகிறீங்க திவாகர், நீங்கள் வந்து ஷர்ட் போடலன்னு அவங்க சொல்கிறதுக்கும் எஃப்ஜேவோட லிங்க் பண்ணி நீங்கள் பேசுனீங்களே அது சரியா, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், இது பேர் தான் தராதரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் வந்து ரீல்ஸ் வந்து அப்படி என்னங்க உங்களுக்கு முக்கியமாகி போச்சு, இவ்வளோ தூரம் சொல்லியுமே வந்து 30 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பிக் பாஸ் கூப்பிட்டா கூட நீங்கள் நகர மாட்டீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் வந்து பாரு திவாகர் வந்து ஐயோ இனிமையாவது சேஞ்ச் ஆகிடணும், இப்படிலாம் கத்தக்கூடாது, ரொம்ப அசிங்கமாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சபரி கனியெல்லாம் வந்துட்டு இனிமேல் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாங்கன்னா, நண்பன் எது பண்ணாலும் சரின்னு பேசுகிறது தப்பு, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் வந்து வெளியில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப தப்பு, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்றாங்க. அண்ட் வந்து வியானா வந்து பாராட்டுறாங்க, நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் வந்து சூப்பராக விளையாண்டீங்க அண்ட் ரொம்ப கிளாரிட்டியாக வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்ருதீன் வந்து கூப்பிட்டுட்டு இந்த வாரம் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கம்ருதீன் ஏதோ சொல்லும்போது அவங்க குரூப்பிசம் பற்றி பேசும்போது தெளிவாக பேசாதால் வியனா வந்து சொல்கிறாங்க கம்ருதீனை பற்றி. உடனே வந்து நல்லா தான் விளையாடுறாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் கடைசி ஃபைனல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் துஷார் அண்ட் அரோராவை கூப்பிட்டுட்டு எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஓகேவா, அதாவது ஆடியன்ஸ் மாதிரி நீங்களும் உள்ளே இருக்கீங்க, ஸோ ஏசிலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து செம்ம ரைடுங்க. அண்ட் ரம்யா உங்களுக்கு வந்து பிக் பாஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னும்போது, நான் சொன்னது எல்லாமே வந்து ஃபுல் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அதற்கு அடுத்தது வந்து டானு பாரு வந்து என் கூட மோதுறது அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. அண்ட் இப்படி வந்து நீங்கள் பண்ணலாமா, ஒரு டாஸ்க்கை கூட ஒழுங்காக பண்ணலல்ல அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஜே வந்து வியானா கிட்ட பேசுகிறாங்க பிரேக் டைமில். என்னன்னா இது மாதிரி தெளிவாக தான் வந்து நான் அந்த டாஸ்க்கை வந்து அட்டென்ட் பண்ணேன், நீ என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஆடியன்ஸ் சைடில் வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் டேலண்ட் காட்டாமல் வந்து லபலபன் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க. டஃப் கண்டஸ்டண்ட்டை இறக்கிட்டு சும்மா இருக்கிறவங்களை வெளியே அனுப்புங்க சார் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொரு பர்சன் ஆடியன்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு கேங்கு வந்து இருக்குது அண்ட் கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியணும் அப்படின்ன உடனே வாங்க அப்போ உள்ளே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி உள்ளே போய் கேட்குறாங்க. அதாவது சபரிக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நியாயம் கேட்குறது வந்து உங்களோட நல்ல விஷயம், நீங்கள் வந்து பண்ணுறதுல சூப்பரான விஷயம், ஆனால் அக்கா தங்கச்சிக்கு மட்டும்தான் கேட்பீங்களா நியாயம்லாம், மற்றவங்களெலாம் கேட்க மாட்டிங்களா, என்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னா அது பேர் தான் குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சூப்பராக சொல்கிறாங்க. அண்ட் பிக் பாஸ் அது என்ன எஃப்ஜே டியூடுன்னெலாம் கூப்பிட்றது, அவர் பிக் பாஸ்ன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் வந்து சபரியும் வந்து அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சீசனில் ஒரு சிலர்லாம் கூப்பிட்ருக்காங்க ஒரு பேரை வச்சு அப்படின்னா அதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும், உடனெல்லாம் கூப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து உறவுகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் கேம் விளையாட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அண்ட் ஒரு ஆளை இவ்வளோ பேர் நாமினேட் பண்ணுறீங்க, ஏன் மற்றவங்களாம் சூப்பராக விளையாடுறாங்களா, அந்த ஒரு ஆள் மட்டும் தான் விளையாடலையா அப்படின்னு சொல்லிட்டு சரம் மாதிரி கேள்வியால் தாக்குன்னு தாக்குனாங்க விஜய் சேதுபதி. இன்றைக்கி எபிசோடே வந்து அப்படியே பிளாஸ்ட்னு சொல்லலாங்க, வேறு லெவலில் பண்ணாங்க. அண்ட் டுடே எவிக்ஷன் இருக்கவங்களாம் வந்து முன்னே வந்து உட்காருங்கன்னும் போது கலை, வினோத், பாரு, கம்ருதீன், அரோரா உட்காந்த உடனே டைம்லாம் இல்லை வாங்க கலை வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் எவிக்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கலையரசனுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிக் பாஸில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கொலாஜ் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கலை வந்து ஸ்டேஜில் பேசுகிறாங்க அண்ட் மக்கள்கிட்டலாம் பேசுகிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாங்க, இது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வார்த்தை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எஃப்ஜே,
பயத்தில் இருந்து தான் பயமுறுத்துகிற வார்த்தை வரும். இது கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் உள்ளே இருக்க மாட்டீங்க, ஏன் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க எஃப்ஜேவை. அண்ட் கலையரசனோட பயணப்படம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கலையரசனோட தமிழாக இருக்கட்டும் அண்ட் பேச்சாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட அந்த நாட்டுப்புற கலைகள் மேலே ஆர்வமாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பர். ஆனால் அதை வந்து ஒழுங்காக அவங்க பயன்படுத்தலை. பிக் பாஸோட வாய்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கலையரசன் வந்து அந்த பயணப்படம் முடிஞ்சோடனே ஒரு ஹாப்பி ஆகிட்டு அதற்கு அடுத்தது வந்து மக்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி, ஸோ நான் வந்து தோக்கலை, நான் திரும்ப மீண்டும் வருவேன், மீண்டும் எழுவேன் அப்படிங்கிற மாதிரி வீரவசனம்லாம் பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டேயுமே வந்து விஜய் சேதுபதி இதுதான் கடைசி, இனிமேல் வந்து ஒழுங்காக இருங்க, கத்தி கத்தி பேசாதீங்க, ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் கேளுங்க, கேட்டால் தான் கருத்தை முன்வைக்க முடியும், கேட்டால் தான் வந்து பேசவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவ்வளோதாங்க நடந்தது. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பபாய்.